தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் ஆலங்குடி. அந்த கிராமத்தில் பழமையான ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த வீட்டை எல்லோரும் பேய் வீடு என்று அழைத்தார்கள். இரவு நேரத்தில் அந்த வீட்டிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டதாக மக்கள் சொல்வார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு அருண் என்ற இளைஞன் வேலைக்காக வந்தான். அவன் தைரியசாலி. பேய் பிசாசு போன்ற விஷயங்களை அவன் நம்பவே மாட்டான். கிராமத்தில் வீடு கிடைக்காமல் அவன் அலைந்தபோது அந்த பழைய வீட்டை பார்த்தான். கிராம மக்கள் அவனை எச்சரித்தார்கள். அந்த வீட்டில் தங்காதே, அங்கே செய்வினை பேய் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அருண் சிரித்தான். பேயா? அது எல்லாம் கற்பனைதான் என்று கூறி அந்த வீட்டிலேயே தங்க முடிவு செய்தான். முதல் இரவு அமைதியாகவே சென்றது. ஆனால் இரவு 12 மணி ஆனதும் வீட்டுக்கதவு மெதுவாக கிரீச் என்று திறக்க ஆரம்பித்தது. அருண் எழுந்து பார்த்தான். கதவு தானாக திறந்தது. காற்று இருக்கும் என்று நினைத்து மீண்டும் படுத்தான். சில நிமிடங்களில் மேல் மாடியிலிருந்து அடிசத்தம் கேட்க ஆரம்பித்தது. டம் டம் டம். அருண் டார்ச் எடுத்து மேலே சென்றான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. அவன் கீழே இறங்கும்போது சுவரில் ஒரு பழைய பெண் படம் இருந்தது. அந்த படம் பார்த்தபோது அவனுக்கு ஒருவித பயம் தோன்றியது. அடுத்த நாள் காலை கிராமத்து முதியவர் ஒருவரிடம் அருண் கேட்டான், இந்த வீட்டில் என்ன நடந்தது? அந்த முதியவர் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார். பல வருடங்களுக்கு முன் அந்த வீட்டில் மீனா என்ற பெண் இருந்தாள். அவள் நல்ல மனசு கொண்டவள். ஆனால் அவளுடைய உறவினர் சிலர் பணத்துக்காக அவளை ஏமாற்றினார்கள். அவர்கள் ஒரு கருப்பு மந்திரவாதியை வைத்து அவளுக்கு செய்வினை செய்தார்கள். அந்த செய்வினை காரணமாக அவள் கடுமையாக நோய்பட்டு இறந்துவிட்டாள். ஆனால் அவள் உயிர் போகவில்லை. அவள் ஆவி அந்த வீட்டில் தங்கி பழிவாங்க காட்டிருக்கிறது என்று கிராம மக்கள் நம்பினார்கள். அருண் இதை கேட்டும் நம்பவில்லை. அந்த இரவு மீண்டும் அவன் அந்த வீட்டில் தூங்கினான். நள்ளிரவு 12 மணி ஆனதும் அதிரடியாக வீட்டில் குளிர்ந்த காற்று வீசியது. எல்லா விளக்குகளும் தானாக அணைந்தன. அருண் விழித்தான். அப்போது மெதுவாக ஒரு பெண் குரல் கேட்டது. என்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? அவன் சுற்றி பார்த்தான். அந்த சுவரில் இருந்த பெண் படத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது போல தெரிந்தது. அருண் பயந்து போனான். அடுத்த நொடியில் அவன் பின்னால் யாரோ நின்றது போல உணர்ந்தான். மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு வெள்ளை சேலையில் பெண் உருவம் நின்றது. அவளுடைய முகம் சோகமாக இருந்தது. நான் மீனா என்று அவள் மெதுவாக சொன்னாள். அருண் நடுங்க ஆரம்பித்தான். நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் என்னை கொன்றவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அவள் சொன்னாள். அவள் கண்களில் கோபம் இருந்தது. அடுத்த நாள் கிராமத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. மீனாவை ஏமாற்றியவர்களில் ஒருவன் திடீரென்று பயந்து ஓடிக்கொண்டே பேய் பேய் என்று கத்தினான். அவன் சில நிமிடங்களில் மயங்கி விழுந்தான். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த குற்றவாளிகள் ஒருவருக்கொருவர் பயந்து அவஸ்தைப்பட்டார்கள். இதை பார்த்த அருண் உணர்ந்தான். மீனாவின் ஆவி பழிவாங்கவில்லை, உண்மையை வெளியில் கொண்டுவர முயற்சி செய்கிறது என்று. அருண் கிராம மக்களிடம் உண்மையை சொல்ல உதவினான். இறுதியில் அந்த குற்றவாளிகள் தங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் போலீசில் சரணடைந்தனர். அந்த இரவு அருண் மீண்டும் அந்த வீட்டில் இருந்தான். அப்போது மீனாவின் ஆவி மீண்டும் தோன்றியது. ஆனால் இந்த முறை அவளுடைய முகத்தில் அமைதி இருந்தது. நன்றி, என் உண்மை வெளியில் வந்தது என்று சொல்லி அவள் மெதுவாக மறைந்தாள். அதற்கு பிறகு அந்த வீட்டில் எந்த விசித்திரமான சம்பவமும் நடந்ததே இல்லை. அந்த கிராம மக்கள் இன்னும் அந்த கதையை சொல்வார்கள்.